திருச்சிற்றம்பலம். அச்சுவேலி ஸ்ரீ குமாரசுவாமி குருக்கள் அவர்களால் பல நூல்களை ஆதாரமாகக் கொண்டு சிவபூஜை விளக்கம் என்ற நூல் இயற்றப்பட்டு பருத்தித்துறை கலாநிதி யந்திரசாலையில் பதிப்பிக்கப்பட்ட சிவபூஜை விளக்கம் 1928ஆம் ஆண்டில் வெளிவந்த நூல். அதில் இருந்து ஒரு பகுதி. ஆசன பலன். சிவபூஜை, ஜபம் முதலியவற்றை செய்யும் பொழுது விதிக்கப்பட்ட ஆசனங்களின் மீதிருந்தே செய்தல் வேண்டும். தருப்பை புல்லினால் உண்டாக்கப்பட்ட ஆசனத்து இருப்பின் கீர்த்தியையும், மரப்பலகைகளில் இருந்தால் பெரும் சம்பத்தையும், வஸ்திராசனத்தில் இருந்தால் வியாதி நீக்கத்தையும், கம்பளத்தில் இருந்தால் சௌக்கியத்தையும், புலித்தோலில் இருந்தால் சம்பத்தையும் மோட்சத்தையும், கிருஷ்ணாசனத்தில் இருந்தால் ஞானத்தையும், கூர்மாசனத்தில் இருந்தால் போகமோட்சத்தையும் அடைவார்கள். கிருஷ்ணாசனம் என்பது கருப்பு மானின் தோல். நிலத்திலிருந்து செய்பவர்கள் துக்கத்தையும், கல்லில் இருந்து செய்பவர்கள் ரோகங்களையும், இலையின் மீதிருந்து செய்தவர்கள் மனசஞ்சலத்தையும், மூங்கில் பாயிலிருந்து செய்பவர்கள் கஷ்ட தரித்திரத்தையும் அடைவார்கள். திருச்சிற்றம்பலம்.